உலகமே ஒரு தாய், உலகமே ஒரு கோவில், உலகத்தில் பிறக்கும் மெஞ்ஞான அருட்பெருஞ்சோதிஜியே நம்ம சாமி. குலதெய்வம், வேறு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை இல்லை. உண்மையே உலகின் ஒளி, இறையாண்மையின் வழி. உண்மைகள் உறங்காது விழித்து கொண்டே இருக்கும் இறைவனின் கண்கள் விண்ணில் மெஞ்ஞான ஒளியாக. என் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, நம் மனித இனம் அறிவுள்ள இனம், ஞானம் பிறக்கும் இனம், அற்புதமான ஒரு இனத்தை இந்த மண்ணில் பிறந்த உயிர்களோடு ஒரு உயிராக மனிதன் இந்த மனித இனத்தை படைத்திருக்கிறார். மற்ற உயிர்களெல்லாம் தன் பிறப்பு அறியாது. நம்ம என்ன இனம், என்ன பிறப்பு என்று தெரியாது, ஆனா பெண்ணா என்று தெரியாது, இந்த உலகம் அறியாது. ஆனால் இதிலே கடைசியாக ஒரு அற்புதமான இனத்தை இறைவன் படைத்தார். மனிதன் என்னும் அறிவுள்ள பிறப்பு. தன் பிறப்பு முதல் நாட்டு நடப்பு வரை அனைத்தும் அறிந்து புரிந்து தெரிந்து உணர்ந்து சிந்தித்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான இனம். மற்ற இனமெல்லாம் எதுவும் அறியாது. இந்த உலகம் அறியுமா? அறியாது. அப்போ இந்த மனித அறிவு, இறைவன் கொடுத்த அறிவு எப்படி இருக்கு? மனிதன் மட்டுமே தன் பிறப்பு முதல் எல்லாம் அறிந்து புரிந்து வாழும் ஓர் இனமாக மனித இனம் மட்டும் இருக்கிறது. மற்ற எந்த இனமும் இல்லை. மற்ற உயிரினங்களாம் எதுவும் அறியாது. அதற்கு தேவை இறை. வயிறு நிறைந்தால் போதும், போய்விடும். அப்படி அற்புதமான படைப்பை படைத்த இந்த மனிதன் என்று ஒரு இனம் பிறக்கவில்லை என்றால் இந்த உலகம் ஊமை உலகமாக இருந்திருக்கும். ஊமை உலகம், ஆரவாரம் இல்லாத ஒரு அமைதியான உலகமாக இருந்திருக்கும். அப்போ இந்த அறிவுள்ள மனிதன் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தன் பிறப்பு அறியாமல் வாழும் பல கோடி ஜீவராசிகள், அறிந்து வாழும் அறிவு மனிதனுக்கு. இதில் அந்த அறிவு, 2 அறிவு, 3 அறிவுங்க என்ன? இயற்கைக்கு அறிவு உண்டாயா? இயற்கைக்கு ஓர் அறிவு இருக்கான். 1000 வாயிருந்தும் பேச முடியாத ஊமை இயற்கையா. அதன் வேர்கள் எல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் லட்சக்கணக்கில் கூட இருக்கும். 1000க்கு மேலே வாய்கள் இருந்தும் பேச முடியாத ஒரு ஊமை இயற்கை. அதன் காற்று கழிவுல நம்ம உயிர் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம். அதற்கு இதயம் உண்டா? மூளை உண்டா? இதயம் உண்டா? மூளை உண்டா? உணர்வு ஒன்று. அதுவும் இறைவனுடைய வைப்ரேஷனில் சூரியபகவான் வெப்பத்தினால் உணர்வுகள் வெளிப்படுகிறது. இல்லை, அதுக்கும் உணர்வு இல்லை. உணர்வு உண்டு, ஆனால் அறிவு கிடையாது. இயற்கைக்கு அறிவு கிடையாது. அதையெல்லாம் நமக்கு இந்த இயற்கை பற்றி உணர்த்துவது சாட்சாதி இறைவனே, அந்த அருட்பெருஞ்சோதியே. இவன் மறத்துக்கிட்டனோன்னா அதன் பற்றிய சிந்தனைகள் அவனுக்குள் ஓடும்போது அது வெளிப்பாடாகும். மன தூய்மை உள்ளவன், நல்ல ஒரு சித்த நிலையில் இருப்பவனுக்கு அந்த மரம் அது என்ன செய்கிறது, என்ன கொடுக்கிறது, என்ன 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 என்பதை பற்றி அந்த மரத்தை பற்றி அறிகிறான். யார் உணர்த்துகிறார்? இறைவன். இந்த மரம் அல்ல, செடி அல்ல, கொடி அல்ல, எந்த மூலிகையும் அல்ல. உன் மனதிற்குள் உணர்த்துவது இறைவன். காட் காட் காட், கடவுள். அறிந்து கொள் மனிதா. அதுபோல இன்று என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு நான் ஒரு அற்புதமான ஆன்மீகத்தின், எல்லாம் ஆன்மீகம் தான். ஆன்மீகம் அரசும் ஒன்றுன்னு சொல்லியிருக்க முடியாது, எல்லாம் ஒன்று, அறியாமல் இருக்கோம். இன்று முக்தி, மோட்சம், தீட்சை, ஜீவ சமாதிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் பேசவில்லை, அவன் அருளால் பேசுகிறேன். முக்தி என்பது ஒரு மனிதன் இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்து குழந்தையாகி குமரனாகி கிழவனாகி
அடுத்தால ஓய்வு காலம். ஓய்வு காலத்தையும் முடித்து அறுவடை என்ற ஒரு காலம் வருகிறது. எப்படி ஒரு நெற்பயிரை விதைத்து அது வளர்ந்து பயிரானவுடன், அது முதிர்ந்தவுடன் அதை அறுவடை செய்வது போல, முதிர்ந்த பிறகு என்ன செய்யும்? பூரா வயல்ல விழுந்து உரமாயிரும். அது நம் உண்பதற்காக கொடுக்கப்பட்ட ஆத்மா உணவு. அதுபோல இந்த மனிதனும் பிறந்து வளர்ந்து வாலிபமாகி ஓய்வு காலத்தை முடித்து கடைசியாக அறுவடை காலம் வருகிறான். இந்த அறுவடை காலம் என்பது அவனுக்கு முழுமையாக நல்ல ஒரு நிம்மதியான, ஒரு சந்தோஷமான ஒரு இறப்பாக இருக்கணும். அப்படி இறக்கும்போது அவன் கிடையில விழுந்தோ, உடல் நலம் சரியில்லாமோ, நோய்வாய்ப்பட்டோ, பல நாட்கள் பல மாதங்கள் அவன் கிடையில் இருந்து சாகும்போது அதைவிட வேதனை. என மனித பிறப்பிலே ரொம்ப ரொம்ப கொடுமையான காலம் வயோதிகம். புரிந்து கொள் மனிதா, வயோதிகம், வயதான பின் பெருங்கொடுமை. நம்ம பார்க்குறோம் நிறைய பேரை. இதிலே இந்த மனித பிறப்பிலே முக்தி என்பது என்ன சொல்லுவோம்? முக்தி என்பது கடைசிய எல்லையை இவர் தொட்டுவிட்டார். இறப்பு முதல் பிறப்பு முதல் இந்த இறப்புங்கிற எல்லையை கடைசி குறைஞ்சது ஒரு 80 வயசாவது தாண்டணும். ரொம்ப இல்லாட்டாலும் ஒரு 80 தாண்டினாலே நல்ல முறையில் அவர் இறந்தால் அதை முக்தி என்று சொல்லலாம். ஏன்னா முன்னால் 100 ஆண்டுகள், இப்போ நாம் சாப்பிட்ற உணவுகளிலே இயற்கை உரம் இல்லாமல் செயற்கை உரத்தை கொடுத்து 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 இன்று அதிலே உண்மையான சத்து சுவை எதுவும் இல்லை. இப்போமே குறைஞ்சிட்டு, கண்டிப்பாக குறைஞ்சிட்டு, சத்து இல்லை. இன்னும் இந்த இயற்கை உரம் இல்லாமல் போனால் நம் உடம்பிலே சக்தி கிடையாது, பலன் கிடையாது, வேலை செய்ய முடியாது, உடம்பு சோர்வாயிரும். அப்போ நமக்கு அற்புதமான ஒரு உடலுக்கு நல்ல சக்தியை கொடுத்து கொண்டிருப்பது இந்த இயற்கை உரம். பறவைகள், விலங்குகள், அது போடும் கழிவுகள், அடுத்தால அது செத்து மாண்டு போன மாமிச உரங்கள், கொழுப்பு சத்து, அடுத்தால் அதிலிருந்து உதிரும் இலைகள், காய்கள், கனிகள், பூக்கள், தலைச்சத்து. இந்த சத்துக்குள்ளே தான் இருக்குது நமக்கு ஊட்டச்சத்து. அந்த உரம் இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த முக்தி என்பது முழுமை பெற்றால் முக்தி என்று சொல்லுவோம். இல்லை என்றால் அவர் இயற்கை எய்தினார், இல்லை என்றால் இறைவன் திருவடி அடைந்தார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த முக்திங்கிறது ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கணும்? பிறப்பை போல் இறப்பு இருக்கணும். அந்த இறப்பை அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். நமக்கு வயதாகி விட்டது, 90 வயதை தாண்டி விட்டோம், இனி நமக்கு வேண்டாம், இந்த உயிர் நிலைக்க வேண்டாம் அப்படின்னு இறைவனிடத்தில் அவனே கேட்பான். ஐயா ஆண்டவா, எவ்வா ஈஸ்வரா, ஈஸ்வரியே, தாயே, சீக்கிரத்தில் என் உயிர் எடுத்துக்க, சீக்கிரம். எத்தனை பேர் வேண்டாம், நல்லா இருக்கும்போதே இப்போ வேண்டிக்கிட்டு இருக்கான். ஏன்டா இந்த மண்ணில் மனுஷனாக பிறந்தோம், ஒரு மிருகமாக பிறந்தா கூட சந்தோஷமாக இருந்திருக்கான் போல. இந்த மனித பாவிகள் பெருக்கத்தால் இன்று சந்தோஷமே நிம்மதியே கெட்டுப்போச்சு. இறைவன் சொர்க்கமாக இந்த உலகத்தை படைத்தும் நரகமாக இருக்கிறதே. கடவுளே, சீக்கிரத்தில் என் உயிரை எடுத்துக்கப்பா, நான் சொர்க்கத்துக்கு போயிடுறேன். உடம்புல உயிர் வரைக்கும் நிம்மதி இல்லைப்பா, நிம்மதி இல்லைப்பா. நிம்மதி தான் சொர்க்கங்க. அந்த நிம்மதி எங்கே? ஒருவன் அடிக்கவும், உதைக்கவும், மிதிக்கவும், கொடுமைப்படுத்தவும், தீயினால் சுட்டவன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. யார் சொன்னா? திருவள்ளுவர். இறைவனின் குரல் ஐயா திருக்குறளே. அருளியவர் இறைவன், எழுதியவர் திருவள்ளுவர். அருளியவர் யாரு? கடவுள், காடு. எழுதியவர் திருவள்ளுவர். திருக்குறள், திருக்குறள் அல்ல, அது இறைவனின் குரல். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகற்றே உலகு. யார் சொன்னான்? இறைவன், கடவுள். அது இறைவனின் குரல். அது மாதிரி முக்தி என்பது மனிதனுடைய அந்த இறப்பில் வரும்போது இந்த உடம்பிலே, இந்த பாடியிலே, இந்த சரீரத்திலே நோயின்றி, இந்த உடலில் ஒரு நோய் இருந்தாலும், அதுவும் மனதுக்கு ஒரு இடத்துல வலி இருந்துகிட்டு இருக்கு, ஒரு புண்ணு மனசில் குத்துமா குத்தாதா அந்த வலியினுடைய வேதனை. அப்போ நோயின்றி
மனதில் எந்த வேதனையும் வெறுப்புமின்றி. இந்த மனசில் அவன் இறக்கும்போது எந்த வேதனையும் இருக்கக்கூடாது. எந்த வேதனையும் வெறுப்பும் இன்றி பசி அடங்கி. நாம் சாப்பிட்றமே உணவு பிறந்தவுடன் உணவை ஆரம்பிக்கிறோம், சாகும்போது ஸ்டாப்பாகுது. அவ்வளோதான். பசி அடங்கி இந்த உடல் ஒடுங்கி இறந்தால் அதற்கு பெயர்தான் முக்தி. பிணமானவன் யாரும் மனம் சாந்தி அடையப் போவதில்லை. எது முக்தி? தன் இறப்பில் எந்த விதமிலான ஒரு வேதனையும் இன்றி எவன் ஒருவன் இறக்கிறானோ. அது வீட்டில் இருக்கவன் நிறைய பேர் இருக்கியா, முதல் நாள் உடம்பு சரியில்லாமா, மறுநாள் செத்து போவான், இல்லை ஹார்ட் அட்டாக்குமா, எத்தனை பேர். அதுதான் முக்தி. பிள்ளைகள் பெற்றோர்கள் நல்ல முறையில் அந்த தந்தையை காத்தால், அந்த தாயை காத்தால், கடைசி காலத்தில் அவர்களை சந்தோஷமாக எந்த பிள்ளைகள் தன் பெற்றோரை வைத்திருக்கிறார்களோ அந்த பெற்றோர்களுக்கு நிச்சயமாக முக்தி கிடைக்கும். இதுதான் ஐயா முக்தி. வேற என்னையா முக்தி? புத்தியுள்ளவன் யோசிப்பான் முக்தி. அடுத்தல மோட்சம். மோட்சம் மோட்சம் மோட்சம்னா என்ன சொல்கிறோம்? சொர்க்கம். சொர்க்கம்தான் மோட்சம். மோட்சத்துக்கு போயிட்டான். என்ன டாப்புக்கா போகிறான்? மோட்சத்துக்கு போயிட்டான். மண்ணில் பிறந்து வளர்கிறான், மண்ணுக்குள்ளே உரமாகறான், மோட்சத்துக்கு போயிட்டான், நரகத்துக்கு போயிட்டான். சூனியவாதி எழுதி வச்சுட்டு போயிருக்கான் ஐயா. ஆன்மீக ஞானி எல்லாம் சூனியவாதிகள். சொர்க்கத்துக்கு போவான், மோட்சத்துக்கு போகணும். உடம்பில் உயிர் உள்ள போதே இந்த பூமியிலே நம் மனம் சொர்க்கத்திலும் வாழ்கிறது, நரகத்திலும் வாழ்கிறது. சொர்க்கமும் நரகமும் எங்கே இருக்கு? அதன் வாயில் எங்கே? நம் உள்ளம்தான் அதன் வாயில். ஒருவன் வெறுப்பு வேதனை இல்லாமல் சந்தோஷமாக ஆனந்தமாக, எப்பமாவது ஒரு சில நேரம் வெறுப்பு வரலாம், எப்போ பார்த்தாலும் வெறுப்பே இல்லாத நிலையில் அவன் மனம் சந்தோஷமாக வாழ்ந்தால் அதுதான் ஏன் சொர்க்கம், அதுதான் ஏன் நிம்மதி. அவன்தான் சொர்க்கத்தில் வாழ்கிறான். அனுதினமும் ஏதாவது பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, பல துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள். இன்னைக்கு பணம் இல்லாமல் நிறையா குடும்பத்தில் ஏழைகள் வேதனையில் வாழ்கிறாங்க ஐயா. வட்டிக்கு வாங்கிட்டு அதையும் கொடுக்க முடியாமல் ரொம்ப ரொம்ப கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயா. இன்னும் 5000 10,000 கொடுத்து ஏமாத்திக்கிட்டு இருக்காயா ஓட்டுக்காக. ஓட்டுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு இருக்காயா, லஞ்சம். அந்த மக்களுக்கு, ஏழை எளிய மக்கள் சரியான ஒரு கணிப்பெடுத்து சரியான முறையில் அந்த ஏழைகளுக்கு தரம் வாரியாக 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். இந்த தமிழ்நாட்டில் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, அரசுகிட்ட இல்லை, மக்கள்கிட்ட இருக்குது, மற்றவங்ககிட்ட இருக்குது. நல்லா குமிச்சு வச்சுருக்கான் நிறையா. அதான் அடுத்தவன் பதவிக்கு வந்துடக்கூடாதுன்னு விரட்டுன்னு விரட்டுறானுவ. நம்மளை தவிர வேறு யாரும் பதவிக்கு வந்துடும் விரட்டுறான் ஐயா இன்னைக்கு. அப்போ அவனுக்கும் பொருளாதார ஒரு நல்ல வசதி இருந்தால் தான் தன் பெற்றோரையும் அவன் பேணி பாதுகாப்பான். இன்றைக்கி அவனுக்கே செலவுக்கு காணலை. அவன் குழந்தை குட்டி பொண்டாட்டியை பார்க்குறதுக்கே போதுமான பொருளாதாரம் இல்லை, பணம் இல்லை. வட்டிக்கு வாங்கிட்டு கண்ணீர் விட்டுருக்கான், கஷ்டப்பட்டுருக்கான். இந்த நிலையில் பெற்றோரையும் அவனால் கவனிக்க முடியவில்லை. அதனால் பொருளாதார வசதி வந்தால் தான் பெற்ற பிள்ளைகளே பெற்றோர்களை நன்றாக அரவணைப்பார்கள், யாருக்கும் வீதிக்கு வரமாட்டார்கள், அவருக்கு முக்தி கிடைக்கும். அப்போ இந்த முக்திங்கிறது நல்ல சந்தோஷமான வாழ்வு ஒரு ஆணுக்கு அமையணும் என்றால் முதலில் நல்ல மனைவி அமையணும். நம்பர் 1 அங்கே தான் இருக்குது மேட்ரே. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அப்படி வரம் அமையணும். கணவனே கண்கண்ட தெய்வம். தன் கணவனை அந்த மனைவி தெய்வமாக மதிக்க வேண்டும். அதுபோல் அந்த ஆணும் அந்த தன் மனைவியை இறைவன் கொடுத்த வரம். யாரு? இந்த பெண் இறைவன் கொடுத்த வரம். உனக்கு உன் சுகத்திலும் இன்பத்திலும் அனைத்திலும் அந்த வீட்டிலே ஒரு வேலைக்காரியாக இருந்து சமைத்து எல்லாம் செய்து நம்மளுக்கு உயிரை காப்பதே அந்த தாய். அப்போ நல்ல மனைவி வந்துட்டாலே அவங்களுக்குள் சமாதானமாக இருக்கும், சண்டைக்கு வழியே இல்லை.
ஒருவர் ஒருவரை அரவணைப்பார்கள், அன்பு காட்டுவார்கள். அங்கே பிரிவினைக்கு இடம் இருக்குமா? இன்னைக்கு தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன சண்டை கூட கணவன் மனைவி பிரிந்து விடுகிறார்கள். வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். செத்துப்போன பிறகு மாண்டு வாழப் போகிறோமா? ஒரே முறை. அந்த ஒரு முறை வாழ்க்கையும் சந்தோஷமாக நடத்தணும். சாந்தி மூர்த்தம் முதல் சமாதி ஆகும் வரை இணை பிரியாமல் எந்த தம்பதி வாழ்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் வாழ்கிறார்கள். அதுமாரி கணவன் கோபப்பட்டாலும் அங்கே மனைவி கோபம் இல்லாத பெண்மணியாக இருக்கணும். கணவன் கோபக்காரனாக இருந்தால் அங்கே மனைவி கோபம் இல்லாதவளாக இருந்தால் ஓரளவு பிரச்சனைக்கு இடம் இல்லை. மனைவி கோபமாக ரொம்ப, ஏன்னா ஏற்கனவே பெண்களுக்கு இவன் அங்கங்கே போதையை போட்டு கொஞ்சம் தனிச்சுக்கிட்டு தான். அந்த கோபத்தை, வெறுப்ப, வேதனையை ஆண்கள் போதையை போட்டு சிவமூலிகை, அடுத்தால இயற்கை மது, இன்றைக்கி சாராயம், அதெல்லாம் தேவையில்லாது. இன்றைக்கி நாட்டுக்கு தலைகுனிவே அதால் தான். பெண்கள் கொடுமை நிறைய கொடுமைக்கு ஆளாகுது இந்த சாராயத்தால். செயற்கை சாராயத்தால் பெண்களுக்கு ஏகப்பட்ட கொடுமை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த உலகத்துலையா. ஆமையா, இந்த அரசியல்வாதிகளுக்கு மனசாட்சி இல்லையா? மனசாட்சி இல்லையா? என்ன மனம்? அப்போ மனைவி, நல்ல மனைவி அமைந்து விட்டாலே, அன்பான மனைவி, அழகான குழந்தைகள். அப்போ 2 பேரில் ஒருவராவது கோபம் இல்லாமல் இருந்தால் அந்த வீட்டில் ஓரளவு சமாதானம் இருக்கும். ஆனால் 2 பேரும் கோபக்காரங்களாக இருந்தாங்க, அண்ணாலும் நரகந்தாயா அந்த வீட்டில். சொர்க்கத்துக்கு வழியே இல்லை, நிம்மதிக்கு வழியே இல்லை. தானும் சண்டை போட்டு பிள்ளைகளுக்கும் மன உளைச்சலை உண்டு பண்ணிவிடுவார்கள், வெறுப்பை உண்டு பண்ணிடுவார்கள் குழந்தைகளுக்கு. என்ன கோபம்? இதே நேரத்தில் 2 பேரும் சமாதானமாக ஆணை பெண் மதிப்பதும் பெண்ணை ஆண் மதிப்பதும் இருந்தால் எந்த துன்பத்திலும் துயரத்தையும் தாண்டி வந்து எவ்வளவு தடைகள் வந்தாலும் தாண்டி வரலாம். அதுதான் சொர்க்கம், மோட்சம். வேற என்னையா மோட்சம்? செத்து போன பிறகு மோட்சத்துக்கு போற? மண்ணுக்கு உரமான பிறகு உடம்பில் உயிர் உள்ள போதே மோட்சத்தை அனுப்பி வைக்கிறார், சொர்க்கம். ஏன்னா இறைவன் படைத்த உலகம் சொர்க்கமான உலகம். உன் தேவைகள் அனைத்து நிறைவேறும். நல்ல கணவன் மனைவி இணை பிரியாமல் வாழும் அந்த தம்பதிகளே ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு அன்போடும் அரவணைப்போடும் அனுதினமும் இந்த பொழுதை கழித்து கொண்டு இருந்தாலே சொர்க்கம், நிம்மதி இருக்குயா. எவ்வளோ வெறுப்போடு இருந்தாலும், ஆணுக்கு இருந்தாலும் பெண்ணு தனிப்பால், பெண்ணுக்கு இருந்தால் ஆணும் தனிப்பான். என்ன பெரிய ஐயா வாழ்க்கை. சில காலம் சொர்க்கத்தில் வாழும். தீட்சை 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 யாருக்கு கிடைக்கும்? யாருக்கையா கிடைக்கும் தீட்சை? சும்மா கிடைச்சிருமா தீட்சை? தீட்சை என்றால் என்ன? இப்போ பாருங்க, தீட்சைங்கிற பேரில் நான் தீட்சை கொடுக்க, நீ தீட்சை, எவனுக்கு உண்டு தீட்சை கொடுக்க அதிகாரம்? ஆசீர்வாதம் பண்ணுற அதிகாரம், ஞானஸ்தானத்தை கொடுக்குற அதிகாரம் மனிதன் எவனுக்கியா உண்டு? தீட்சை கொடுத்துட்டு இருக்கான், ஏமாத்திட்டு ஒரு கொட்டையை, உத்திராட்ச கொட்டையை கொடுத்துக்கிட்டு தலையில் கை வச்சு பட்டையை போட்டு ஓம் நமச்சிவா சொல்லிட்டு போங்க. இறைவனிடம் பெற வேண்டும் தீட்சை, ஆசீர்வாதம். மனிதன் எவனுக்கும் கொடுக்கிற அதிகாரம் இல்லை. மனிதன் பெறுகிறான். இறைவனிடத்தில் அவன் சொல்லும் அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு இறையான் நீதியின் போதனைப்படி எவன் வாழ்கிறானோ அவனுக்கு தீட்சை கிடைக்கும். எல்லோருக்கும் கிடைக்காது. இறைவன் அவன் மனதுக்கு இவனை பிடித்து விட்டால் மனிதனுக்கு எப்படியா இருக்கும்? உண்மையான அன்பு மலர்ந்தால் ஒருவருக்குள் எப்படி இருக்கிறோம், அப்போ இறைவனுக்கு எப்படி இருக்கும்? மனிதனை மனிதன் நேசிக்கிறவனே, அன்பு காட்டுறவனே இறைவனை பூஜிக்கிறான். மனிதனுக்கு தான் சேவை செய்ய சொல்லியிருக்காரு. கோயிலாக போய் சாமியை கும்பிட்டு மாலையை பண்ணிட்டு பரிகாரம் பண்ணிட்டு ஜோசியம் பார்க்க சொல்ல. நீ எந்த அளவுக்கு பிறர் மனிதனுக்கு உதவி செய்கிறாயோ, அன்பு காட்டுகிறாயோ, அரவணைக்கிறாயோ, அதுதான்யா கணக்கு, ஆண்டவன் கணக்கு. அந்த கணக்கை ஆண்டவன் பார்க்கான். நீ எத்தனை கோயிலுக்கு போனால் பரிகாரம் பண்ண, விளக்கு தீவும் போட்ட, அதை கொளுத்துன, இதை கொளுத்துன, நீ செய்த நன்மை தீமை தர்மம் கணக்கு. அப்படி ஒருவன் செய்யும்போது அவனுக்கு நிச்சயமாக இறைவன் ஆசீர்வாதம் கொடுப்பார், தீட்சை கொடுப்பார். நிச்சயம் அவனுக்கு கிடைக்கும். அதுக்காண்டி கோயில்களை வச்சா அவன் இருக்கும் இடத்துலேருந்தே தர்மம் செஞ்சா கூட அவனுக்கு கிடைக்குயா. அப்போ தீட்சை யாருக்கு கிடைக்கும்?
நல்ல உள்ளங்களுக்கு. உன் உள்ளமது கோயிலாகி உன் குணம் தெய்வ குணமானால் உன் உள்ளம் ஒளிரும் உன் முகம் மலரும். இறையாண்மையை கருவாக நீ சுமந்தால் குருவாக உனக்குள் கடவுள் வரும்போது வேற எவன்யா தீட்சை கொடுக்கணும் உனக்கு? கடவுளே உனக்குள்ள நான் குருவா வாரான். நீ இப்படி இருந்தால் வருவேன். உன் மனம் இறைவனை நாடினால் இறைமனம் உன்னை நாடும். இருமனமும் இணைந்து விட்டால் குரு பயிற்சி தான் ஐயா கணக்கு, ஆன்மீக கணக்கு. சூனியத்தை பரப்பிக்கிட்டு இருக்கான். படிக்கான் இல்லாமல் புஸ்தகம் எதுவும் படிக்கவே தேவையில்லையா? உண்மையோடு அந்த இறைவனை நேசித்தால் உனக்குள் உணர்த்துவார். கடவுள் கொடுக்க வேண்டிய தீட்சையை இவன் கொடுக்கானா மனுஷன். பாவி. தீட்சை என்று ஒன்று கொடுப்பவன் ஒரு பாவி, இந்த மண்ணில் பிறந்த பாவி. இப்படி ஆன்மீகத்தை மறைக்கிறான். எல்லாம் கிடைச்சிருமா தீட்சை? என்ன ஆன்மீகத்தை சூனியமாக்கிட்டு இருக்கான் ஐயா. தீட்சை இறைவனிடம் பெறுங்கள். இறைவனை நாடினால் நிச்சயமாக எல்லோருக்கும் கிடைக்கும். நம் மனம் தெளிவு பெறும். தீட்சை கிடைத்துவிட்டால் எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், கவலைகள் பல வந்தாலும் எவ்வளவு வரட்டுமே. தீட்சை பெற்றுவிட்டால், இறைவன் அன்பை பெற்றுவிட்டால் துன்பங்கள் துரும்பாகிவிடும், கவலைகள் மேகம் போல் கலைந்துவிடும், நிம்மதி பிறந்துவிடும். அங்கே இறைவன் கொடுக்கிறத பாருங்க ஐயா. எவ்வளவு வரட்டும் ஐயா, என்ன வரட்டும். எந்த துன்பம் வந்தாலும் சரி, துயரம் வந்தாலும் சரி, கலைந்துவிடும் மேகம் போல். கலைந்தவுடன் என்ன எப்பன் அருட்பெருஞ்சோதி ஒளியை போல் உங்கள் உள்ளமும் ஒளிரும் ஐயா. இதுதான் ஐயா தீட்சை. எவன்ட்டையும் கேட்காத. பிராடுகார பயலாக இருக்கான் ஆன்மீகவாதி பூரா. இன்னைக்கு சூனியவாதி பணம் சம்பாத்தியம் பண்ணுறதுல தான் குறியாக இருக்கானே அன்றி உண்மையான ஆன்மீகத்தை போதிப்பவர் எத்தனை பேர்? கதை சொல்லிக்கிட்டு இருக்கான் நிறைய பேர். கதையை கேட்டு தான் லைக் பண்ணுறான். நல்ல கருத்துக்களை கேட்குறதுக்கு இவன் எவனோ ஒரு பைத்தியக்காரன் பேசுதான். சொல்லியிருக்கலாம் எத்தனை பேரோ. முக்தி, மோட்சம், தீட்சை, ஜீவசமாதி. அடுத்து ஜீவசமாதி. என்ன சமாதி? ஜீவசமாதி. ஜீவசமாதி ஒரு மனிதனை உயிரோடு கடைசி காலில் அவன் இறக்குவதற்கு முன் மண்ணில் போட்டு புதைத்தால் உயிர் இருக்கும்போது அது பாவச் செயலியா? உயிரோட உள்ள போட்டு புதைத்து ஜீவசமாதி. இது உண்மையான ஆன்மீகம் இல்லை. உயிரோடு யாரையும் புதைக்க சொல்லவில்லை. பாவச் செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு மனுஷனை பூரா எரிச்சுக்கிட்டு இருக்கான் ஐயா. மண்ணிலை உரமாக்க வேண்டிய மனிதனை பூரா எரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு வேற மிஷினை வச்சுட்டான் எரிக்கிறதுக்கு. இந்த நார்த்திக ஆட்சியில் புதைக்கக்கூடாது, புதைக்கணும், எரிக்கக்கூடாது. மனிதனை மண்ணில் புதைக்க வேண்டும், உரமாக்க வேண்டும். எரிக்காதே மனிதனை, எரிக்காதே, பாவச் செயல் செய்யாதே. உயிரோட இருக்கும்போதே கடைசி இன்னும் கொஞ்சம் பொறுத்து உயிர் போகுது. ஏன் அதுக்கு பிறகு புதைக்க வேண்டியது தானே? அதுக்கு முன்னாலே புதைச்சிட்டு இது ஜீவசமாதி. அது அல்ல ஜீவசமாதி, அது பாவச் செயல். ஜீவசமாதி என்பது இது எல்லோருக்கும் கிடைக்குமா? நான் கிடைக்காது. இது இறை அருள் பெற்றவனுக்கு, இறைவனின் அன்பை பெற்றவனுக்கு நிச்சயம் கிடைக்கும். அவன் இல்லத்தில் இருந்தாலும் சரி, அவன் வீதியிலே துறவியாக இருந்தால், அவன் எந்த நிலையில், எந்த நாட்டில், எங்கே இருந்தாலும் சரி, ஜீவசமாதி அவனுக்கு உண்டு. ஏனென்றால் அவன் அந்த கடைசி காலத்தை மனப்பக்குவத்தோடு, இந்த உடல் இயக்கம் எப்படி இயங்குகிறது, என்ன செய்து கொண்டு வருகிறது, இந்த உடல் என்ன செய்து, இவன் உடம்புல இருக்கிற சார்ஜ் தெரியும், ரீசார்ஜ் இவனுக்கு எந்த அளவில் இயங்கிக்கிட்டு இருக்கு, எப்படி என்னெல்லாம் அறிவான். சித்தன், புத்தன், புனிதன் அறிவான். அந்த கடைசி அந்த நேரம் வரும்போது அந்த சார்ஜ் அப்படியே இறங்கி உயிரோட்டம் ஐயா உடம்புல. சோத்தை கட் பண்ணியாச்சு, சோத்தில் தான் நம்மளுக்கு சார்ஜே ஏறினது. சோறு இல்லைனா இப்போ சார்ஜ் இறங்க ஆரம்பிச்சிட்டு
இந்த சார்ஜ் இறங்க 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 100லேருந்து அந்த 0க்கு வரும்போது அவன் மனம் அறியும். அழகா அறியும். அறிந்து அவன் சொல்லுவான், ஜீவம். ஜீவன்னா என்னது? உயிர். நம் உடம்பிலே ஆத்மாவாக சோத்திலே ஓடிக்கொண்டிருந்த உயிர். அப்போ ஜீவன் நம்ம உயிர் போவதை, இந்த உயிர் போவதை. அடுத்தால செத்து போனவர் சமாதி. மேலே எண்ணெய் போட்டு உள்ளே போட்டு புதைச்சி ஒரு கட்டிடத்துக்கிட்டே சமாதிங்கும். அந்த உயிர் போவதை இவ்வளவு நேரத்துக்கு, இல்லைன்னா நாளைக்கு பகல் பொழுதோ இரவு பொழுதோ அல்லது நாளைக்கு இவ்வளவு நேரத்திற்குள் நான் இறைவன் திருவடியை சேர்ந்து விடுவேனப்பா, என முக்தி பெற்று விடுவேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக இந்த பூமியிலே நீங்கள் வாழ வேண்டும் அப்படின்ட்டு நல்ல கருத்துக்களை, நல்ல வார்த்தைகளை சொல்லிவிட்டு, இந்த ஜீவன் போவதை சொல்லிவிட்டே யார் இறக்குறாங்களோ அதுதான் ஜீவ சமாதி. ஜீவன் போறதை சொல்லிவிட்டு சமாதி ஆவது 2வது. அவன்தான் ஞானிகள், மகான்கள், சித்தர்கள், யோகிகள், புனிதர்கள், நல்ல மனிதர்களுக்கு இது கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைன்னா கடைசி காலம் ரொம்ப மோசமாக இருக்கும். நீ ஜீவசமாதி ஆகாவிட்டாலும், சொல்லிட்டு சாவாட்டாலும், உனக்கு முக்தி கிடைச்சாலே, அந்த கடைசி காலத்தில் கிடையில் விழாமல் நல்லா உடல் ஆரோக்கியம், உடல் செயல் இழந்த உடனே இந்த உயிர் போய்விட்டாலே அது முக்தி தான். வேற என்னய்யா? இதுதான் ஐயா முக்தி, மோட்சம், தீட்சை, ஜீவ சமாதி. யார்? என் அப்பன் உரைக்கிறார். நான் எதிலையும் எந்த வரலாறு நான் படிக்க மாட்டேன், எந்த கதையும் கேட்க மாட்டேன், ஒன்றும் கிடையாது. நான் ஒரு படிக்காத முட்டாள். 9 வரைக்கும் படித்தாலும் ஃபெயிலாகி படித்தேன். அது ஒரு படிப்பு அல்ல. நான் படித்த படிப்பெல்லாம் படிப்பு அல்ல. ஒரு எதையும் அதுக்கப்புறமும் எதுவும் படிக்கலே, அதிகமாக கேட்பதில்லை. என் மனதில் என் அப்பன் எதை உரைக்கிறாரோ, எதை பதிவு செய்கிறாரோ அதுதான் வெளிப்பாடாகும். அன்பார்ந்த என் அறிவுள்ள மக்களே, அறிந்து புரிந்து மன நிம்மதியோடு வாழ வேண்டும். உங்கள் சொர்க்கம் அங்கே இருக்கு. கோபத்தை அடக்க வேண்டும், பொறுமைக்கு வர வேண்டும். நீங்கள் பொறுமைக்கு வந்து விட்டாலே வீட்டிலே சிரமம் இருக்காது, நல்லதே நடக்கும். எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காண வேண்டும். ஜெய் மாதாஜி, ஜெய் அருட்பெருஞ்சோதி, ஜெய் அண்ணாமலையார்ஜி, ஜெய் உண்ணாமலையார். அருள் புரியும் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. இறைவன் என்றும் உன்னோடு உன்னோடு உன் மனதோடு அறிவோடு இருக்காரியா. உன் வாழ்க்கை உன் மனதிலே இருக்கு. உன் மனம் எல்லாம் உணரும். காட் பிளஸ் யூ. இறைவன் அருள் புரியும். ஆசீர்வதி.